அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தொடர் பாடத்தில் இதுவரை நடத்திய பாடத்தின் சாராம்சத்தினுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், சொற்கள் 3 வகை இருக்கிறது. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல். நம்ம அந்த பெயர் சொல்லையும் இடைச்சொல்லையும் பிறகு பார்த்துக்கலாம் என்று வைத்துவிட்டு வினை சொல்லை மட்டும் முதல்ல எடுத்துக்கொண்டோம். இந்த 3 சொல்லையும் படித்தா அது மொழியை படித்தாச்சு. வினை சொல்லை பொறுத்த வரைக்கும் அது எத்தனை வகைகளாக வருகிறது என்று சொன்னால், சென்ற காலத்துக்கு ஒரு வடிவம் இருக்கிறது, வருங்காலத்துக்கு ஒரு வடிவம், வருங்காலத்துக்கு நிகழ்காலத்துக்கும், அதுக்கப்புறம் ஏவலுக்கு ஒரு வகை இருக்கிறது என்று பார்த்தோம். அதில் ஒருமை, இருமை, பன்மை, படர்க்கை, பெண்பால், ஆண்பால் அந்த வகை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டால், விலக்கல் வினை. ஏவல் வினைன்னா ஒன்றை செய்யின்னு உத்தரவு போடுறோம்ல, உத்தரவோ கோரிக்கையோ, அது ஏவுறது. சாப்பிடுங்க, எந்திரிங்க, போங்க, வாங்க, இதெல்லாம் என்னது ஏவல் வினை. விலக்கல் வினைன்னு சொன்னால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் என்று ஒரு ஆளுக்கு சொல்வதற்கு என்னது, அது விலக்கல் வினை. அந்த விலக்கல் வினை தமிழில் எப்படி சொல்லுவோம்னு கேட்டால், படற்கைக்கு ஒரு விதமாக சொல்லுவோம், முன்னிலைக்கு ஒரு விதமாக சொல்லுவோம். அவன் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம், இது படற்கை. நீ செய்யாதே, முன்னிலையாக சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்னு கேட்டால், நீ செய்யாதே, நீ சாப்பிடாதே, நீங்கள் சாப்பிடாதீர்கள், நீங்கள் பேசாதீர்கள், நீங்கள் தூங்காதீர்கள். அப்போ செய்யாதீர்கள் இந்த மாதிரி வருவது முன்னிலையில். படற்கையில் சொல்லும்போது தமிழில் எப்படி சொல்லுவோம், அவன் சாப்பிடாதேன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அவன் சாப்பிட வேண்டாம், அவன் சாப்பிடக்கூடாது, வேறு ஸ்டைல். அப்போ அந்த படற்கையுடைய சொற்களுக்கு அவன், அவள், அவர்கள், இதற்கு ஒரு விதமான சொல்லை தமிழில் வைத்திருக்கிறோம். அவன் சாப்பிடக்கூடாது, அவன் சாப்பிட வேண்டாம், அவள் சாப்பிடக்கூடாது, அவள் சாப்பிட வேண்டாம், அவர்கள் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கட்டளையை வேற ஒரு ஆள் மூலமாக படற்கையான ஆட்களுக்கு சொல்லி அனுப்புறது, அது ஒரு ஸ்டைல் வச்சுருக்கிறோம் தமிழில். முன்னிலையாக சொல்லும்போது என்ன செய்கிறேன்னு கேட்டால், செய்யாதீர்கள், போகாதீர்கள், தூங்காதீர்கள், நிற்காதீர்கள் என்று இப்படி ஒரு வடிவத்தை வச்சுருக்கிறோம். அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் ஏவல் வினையில் 2 வகை இதே மாதிரி நம்ம வச்சுருந்தோம். ஏவல் வினையில் முன்னிலை ஏவல் வினை அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். இல்லை எஃப்அல் அப்படின்ட்டு படற்கை ஏவல் வினை வரும். முன்னிலை ஏவல் இஃப்அல்னு வந்துடும். இல்லை எஃப்அலுக்கும் இஃப்அலுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, தோற்றத்தில் நிறைய மாற்றம் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி ஏவலில் வர்ற மாதிரி விலக்கலுக்கு வருமானு கேட்டால், விலக்கல் அப்படி பல டிசைனாக வராது. விலக்கல் வினை என்பது அரபு மொழியில் ரொம்ப லேஸ். என்ன லேஸ்ன்னு கேட்டால், வருங்கால வினை சொல்ல எடுத்துக்கொள்ளணும். வருங்கால வினை சொல்லுனா எஃபாலு எஃபாலானி எஃபாலுன, தஃபாலு தஃபாலானி எஃபால்ன, தஃபாலு தஃபாலானி தஃபாலுன, தஃபாலீன தஃபாலானி தஃபால்ன, அஃபாலு நஃபாலு. இது தான் வருங்கால வினை சொல். இந்த வருங்கால வினை சொல்ல விலக்கல் படற்கைக்கு வரும், முன்னிலைக்கு வரும். தன்னிலைக்கு வருமா? நான் செய்யாத வராது, நாங்கள் செய்யாதன்னு வருமானா வராது. அப்போ தன்னிலையை கழிச்சிடணும். கழிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த 6 12 சொற்கள் இருக்குல்ல, படற்கைக்கு ஒரு 6, முன்னிலைக்கு ஒரு 6. இந்த 12 சொற்களுக்குமே முன்னாடி லா என்கிற வார்த்தையை சேர்க்கணும். எஃப் அலுன்னு இருக்குல்ல, அந்த எஃப் அலு என்பதில் லா என்ற வார்த்தையை முன்னாடி வைக்கணும். ஏற்கனவே இந்த லாபம் ஏற்கனவே இன்னொரு விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம்? எஃப் அலு செய்வான், லா எஃப் அலு செய்ய மாட்டான். வருங்காலத்தில் எதிர்மறை, அதுக்கு லாப போட்டிருக்கோம். விலக்கலுக்கு லாப போடுவோம். ஆனால் லாப போட்டுட்டு கடைசி எழுத்துக்கு சுக்குன் வச்சிடணும். லா எஃப் அலு என்றால் செய்ய மாட்டான், லா எஃப் அல் அவன் செய்ய வேண்டாம். அப்போ லா எஃப் அலு லூ போட்டோம்னா வருங்காலத்தில் எதிர்மறை, அவன் அதை செய்ய மாட்டான், அவன் சாப்பிட மாட்டான். லா என் சுரு உதவ மாட்டான், லா என் சுர் அவன் உதவ வேண்டாம்.
அப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் வழங்குதா? அப்போ விலக்கல் வினை சொல்வதாக இருந்தால் வருங்கால வினை சொல்லை வைத்துக்கொண்டு அதுக்கு முன்னாடி லாவை சேர்த்துடணும். லாவை சேர்த்துட்டு கடைசிக்கு என்ன செய்யணும்? சுக்கூன் வைக்கணும். இந்த ஒருமையிலாம் நூனு உள்ள இடம் இருக்குன்னு வைங்க, நூனு உள்ள இடத்துலலாம் நூனு எடுத்துடணும். ஏவல் எடுத்த மாதிரி ஏவல் வினை எஃப் ஆனின்னு இருக்குல்ல, அந்த நீ போயிடும். லா எஃப் அலா, லா எஃப் அலு, லா எஃப் அலானி, இப்படி தானே வருது. இது எதிர்மறை. விளக்கலா சொல்வதாக இருந்தால் லா எஃப் அல், லா எஃப் அலா, லா எஃப் அலூன அப்படின்னு சொல்லுவோம் எதிர்மறைக்கு. லா எஃப் அலு, லா எஃப் அல், லா எஃப் அலா, லா எஃப் அலு. அதே மாதிரி லா தஃப் அல், லா தஃப் அலா, லா எஃப் அல்னா அந்த நூன் மட்டும் போகாது. எப்போவுமே பெண்பால் பன்மையில் உள்ள நூனு போகாது. அதுக்கப்புறம் முன்னிலைக்கு என்ன? லா தஃப் அல், நீ செய்யாதே. லா தஃப் அலு என்று இருக்கும், லா தஃப் அல். லா தஃப் அல் ஆனின்னு இருக்கும், லா தஃப் அலா. லா தஃப் அலூனன் இருக்கும், லா தஃப் அலு. லா தஃப் லீனன் இருக்கும், லா தஃப் அலி. லா தஃப் அலானின்னு இருக்கும், லா தஃப் அலா. லா தஃப் அல்னன் இருக்கும். ஏவல் விளக்கல்னே அப்படி தான் இருக்கும். அப்போ விளக்கல் வினை அனைத்துக்கும் இந்த ஒரே மாடல் தான். அது 3 எழுத்தா இருக்கட்டும், 4 எழுத்தா இருக்கட்டும், 5 எழுத்தா இருக்கட்டும், 6 எழுத்தா இருக்கட்டும், வருங்கால வினை எடுத்து லாபம் போட்டு விட்ற வேண்டியதான். இப்போ ஒன்றுக்கு நம்ம அதை உதாரணம் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ ஒன்றுக்கு டிஸ்பிளே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு வகைக்கும் நெஞ்சிருக்கு உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறோம். ஃபஸ்ட்டு லா எஃப் அல் தெரியுதா? இந்த லா எஃப் அலூன்று இருந்தால் என்ன அர்த்தம்? செய்ய மாட்டான். லா எஃப் அல், அவன் செய்ய வேண்டாம். அடுத்து ரெண்டாவது லா எஃப் லானி, லானி நூன் போட்டுருந்துச்சின்னு வைங்க, அப்போ 2 பேரும் செய்ய வேண்டாம்னு வரும். லா எஃப் அலான்னு நூனை எடுத்துகிட்டு போட்டோம்னா அந்த இருவரும் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது. அது மாதிரி லா எஃப் லூன, லூனன்னு நூன் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ அவர்கள் செய்ய மாட்டார்கள் வரும். இப்போ நூனை எடுத்துட்டோம்னா லா எஃப் அலு, அவர்கள் பல ஆண்கள் செய்ய வேண்டாம். லா தஃப் அல், லா தஃப் அலு என்று இருந்தால் அந்த 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 பேசு வைக்கிறோம், அதில் தான் வித்தியாசமே. பேசு லம்மு வச்சுட்டோம்னு சொன்னால் எதிர்மறையாக போயிடும், சுக்குன் வச்சுட்டோம்னு சொன்னால் விளக்கல் வினையாக போயிடும். அப்போ லா தஃப் அல், அவள் செய்ய வேண்டாம். லா தஃப் அலு, அவள் செய்ய மாட்டாள். அப்போ லா தஃப் அலு என்று சொன்னால் எதிர்மறையாக, வருங்காலத்தில் எதிர்மறை, அவள் செய்ய மாட்டாள். லா தஃப் அல், அவள் செய்ய வேண்டாம், செய்யக்கூடாது. அப்புறமேல் லா தஃப் லானின்னு வந்தால் அதை இருவரும் செய்ய வேண்டாம்னு அர்த்தம், செய்ய மாட்டார்கள் அர்த்தம். நூனை எடுத்துட்டோம்னு சொன்னால் லா தஃப் லா, அந்த இருவரும் செய்ய வேண்டாம். அடுத்தது லா எஃப் அல்ன. இந்த லா எஃப் அல்னாவில் உள்ளதை நம்ம ஏவல்லையும் படிச்சிருக்கிறோம். இந்த பெண்பால் பன்மையில் உள்ள நூன் போகாது. போணுச்சுன்னா ஒருமையாக போயிருமா, லா எஃப் அல்னா ஆகி போயிடும். அந்த நூன் போயிடுச்சுன்னு சொன்னால் லா எஃப் அல்னா அந்த உள்ள ஆண்பால் மாதிரியே போயிடும். அதனால அந்த நூனை என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. லா எஃப் அல்ன, லா எஃப் அல்ன அதாவது வருங்கால வினையில் எதிர்மறையாக வரும்போது இப்படி தான் வரும், விளக்கல்ல இப்படி தான் வரும். இந்த சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த லா மற்ற 5 இடத்துல என்ன பண்ணுறோம்னு கேட்டால் வருங்கால எதிர்மறையிலேருந்து ஒரு சேஞ்சு பண்ணுறோம். லூ என்பதை இல்லுன்னு ஆக்குறோம், லானி என்பதை லாண்டு ஆக்கிடுறோம், லூனை என்பதை லூண்டு ஆக்கிடுறோம். அப்படி ஒரு நூனை எடுக்கிறதுலையோ அல்லது சுக்கூன் வச்சு படிக்கிறதுலையோ நம்ம வித்தியாசம் காட்டுறதுனால அது வருங்கால எதிர்மறையா விளக்கல் வினையான நமக்கு குழப்பம் வராது. இந்த ஒரு இடத்துல குழப்பம் வரும். அது சிவப்பு கலராக போட்டிருக்கு லா எஃப் ஆல்ன. இந்த லா எஃப் ஆல்னங்கிறது லா எஃப் ஆல்ன என்பது வருங்கால எதிர்மறையில இப்படி தான் வரும், விளக்கல் வினையில இப்படி தான் வரும். அப்போ லா எஃப் ஆல்னுக்கு என்ன அர்த்தம்? எந்த புக்கில் வந்தாலும் எந்த இடத்துல வந்தாலும் 2 அர்த்தத்துக்கு உரிய ஒரு சொல் இது. இந்த இடத்தில் எது பொருத்தம்னு கவனிக்கணும், அது இடத்துல தெரிஞ்சிடும். சும்மா லா எஃப் ஆல்னுக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா 2 அர்த்தம் சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? லா எஃப் ஆல்ன, அந்த பல பெண்கள் செய்ய மாட்டார்கள், பல பெண்கள் செய்ய வேண்டாம். செய்ய மாட்டார்கள்னா நீங்கள் வருங்காலமாக வச்சு அர்த்தம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். செய்ய வேண்டாம்னு சொன்னீங்கன்னா விளக்கல் வினையை அர்த்தம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த சொல்லுக்கு 2 அர்த்தம் இருக்குது.
ஆனால் ஒரு வசனத்தில் ஒரு வாக்கியத்தில் வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இது ஏவலாக வந்திருக்குதா, சாரி விளக்கலாக வந்திருக்குதா, எதிர்கால வருங்கால வினைகளை எதிர்மறையாக வந்திருக்குதா என்பது வாக்கியத்தில் தெரிஞ்சிடும். அந்த இடத்தில் ஒரு அர்த்தம் தான் வரும், குழப்பம் இல்லாமல் அறிஞ்சு கொள்ளலாம். ஆனால் சும்மா தனியாக கேட்டால் என்ன செய்யணும், லா எஃபால்னா என்ன அர்த்தம், லா எஃபால்னா என்றால் அது இரு இடங்களில் வரக்கூடிய ஒரு வடிவம். ஒன்று வந்து வருங்காலத்தில் எதிர்மறைக்கு வரக்கூடிய வடிவம், விளக்கல் வினையில் வரக்கூடிய ஒரு வடிவம். அப்போ என்ன செய்யறோம், அந்த ஒரு சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் என்ன, லா எஃபால்ன அப்பெண்கள் செய்ய மாட்டார்கள், அப்பெண்கள் செய்ய வேண்டாம். செய்ய வேண்டாம்னா ஆர்டர் பண்ணுறது, செய்ய மாட்டார்கள்னா மெசேஜ் தகவல் சொல்கிறது. இது வச்சா இது ஆறும் படற்கை. அடுத்து என்னது, முன்னிலை. லா தஃப் அலு என்று இருந்தால் நீ செய்ய மாட்டாய். லா தஃப் அலு இந்த லாமுக்கு பேசு லம்மு இருந்துச்சின்னு சொன்னால் நீ செய்ய மாட்டாயின்னு அர்த்தம். இப்போ நம்ம சுக்கூன் ஆக்கி வச்சிருக்கிறோம், நீ செய்யாதே. லா தஃப் அல் என்றால் என்ன அர்த்தம், நீ செய்யாதே. இப்போ நசரன்னா உதவி செஞ்சான், லா தன்சுர் உதவி செய்யாதே. அப்போ லா தஃபால்னா நீ செய்யாதே. லா தஃபால் ஆணி நூன் இருந்தால் அந்த நீங்கள் இருவரும் செய்ய மாட்டீர்கள் வருங்காலத்தில் வந்துடும். நூன் இல்லைன்னு சொன்னால் லா தஃபாலா நீங்கள் இருவரும் செய்யாதீர்கள். லா தஃபாலூனான்ற அந்த நூன் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ நீங்கள் செய்ய மாட்டீர்கள். பல ஆண்களை பார்த்து ஆண்களாகிய நீங்கள் செய்ய மாட்டீர்கள் அப்படிங்கிற அர்த்தம் வரும். இப்போ நூனை எடுத்துட்டோம்னு சொன்னால் ஆண்களாகிய நீங்கள் செய்யாதீர்கள் அப்படின்னு வந்துடும். லா தஃபாலி லீ என்பதில் அந்த நூன் இருந்தால் லா தஃபாலீன நீ செய்ய மாட்டாயின்னு வரும். அப்போ லா தஃபாலி நூனை எடுத்துட்டோம்னா நீ செய்யாது, பொம்பளையை பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து செய்யாதே என்று சொல்வதாக இருந்தால் லா தஃபாலி இப்படி சொல்லணும். அப்புறம் லா தஃபாலானிங்கிறது நூனை போயிருச்சா அந்த இருவருக்கு உள்ளது. லா தஃபால்ன அது மாறாது. இதுக்கு ரெண்டு அர்த்தம் வரும். லா தஃபால்னா அவர்கள் வந்து செய்ய வேண்டாம், அந்த பெண்கள் செய்ய வேண்டாம், செய்யாதீர்கள், செய்ய மாட்டீர்கள் இப்படிங்கிற அர்த்தம் ரெண்டுக்கும் வந்துடும். அதை தன்னிலையில் வராதனால தன்னிலை விளக்கல் வராதுல, அதுதான் இது பண்ணி விட்டாச்சு, அதை வராதுங்கிறத அடையாளம் காட்டியாச்சு. இப்போ இந்த ஆறில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வருங்கால வினைய ஃபாலவுக்கு எஃபாலுன்னு எடுத்துக்கிறோம். ஃபாலவுடைய வருங்காலம் எஃபாலு என்று எடுத்துக்கொண்டு லாவை சேர்த்து லா எஃப் அல் லா எஃப் அலா லா எஃபாலு, லா தஃப் அல் லா தஃப் அலா லா எஃப் அல்ன, லா தஃப் அல் லா தஃப் அலா லா தஃப் அலு, லா தஃப் அலி லா தஃப் அலா லா தஃப் அல்ன. இது முடிஞ்சிருச்சா. எஃபாலு என்று இல்லாமல் எஃப் உரு என்று இருந்துச்சுன்னு வைங்க, அதுக்கும் அதுதான் லா எஃப் உல் லா எஃப் உலா. இப்போ லா எஃப் அல்ங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் வந்து ஃபத்தஹன்னு வச்சுக்கிடுவோம், அதுக்கு எஃப் தஹுன்னு வரும். லா எஃப் தஹ் லா எஃப் தஹா லா எஃப் தஹு லா தஃப்தஹ் இதெல்லாம் எஃப் ஆலு மாதிரி வருது. லா தஃப்தஹா லா எஃப் தஹ்ன, லா தஃப்தஹ் லா தஃப்தஹா லா தஃப்தஹு லா தஃப்தஹி லா தஃப்தஹா லா தஃப்தஹ்னு எஃப் ஆலுக்கு வந்துருச்சு. எஃபூலு இருக்குன்னு வைங்களேன். எஃபூலுக்கு என்ன உதாரணம் நிறைய இருக்குது. உதாரணம் நசர, அதுக்கு வருங்காலம் என் சுருண்டு வரும். என் சுருன்னு வந்தால் லா என் சுர், லா என் சுருண்டு வரும்ல, லா என் சுர் லா என் சுரா லா என் சுரு லா தன்சுர் லா தன்சுரா லா என் சுர்ன சர்னுங்கிறது போல சுர்ன. இதே மாதிரி லா தன்சுர் லா தன்சுரா லா தன்சு அப்படி வந்துடும். எஃப் இலுண்டு வருதுன்னு வைங்க, லரபா எல் ரிபு. அப்போ அது எஃப் என்று சொல்லி லா எல் ரிப் லா எல் ரிபா லா எல் ரிபு லா தல் ரிப் லா தல் ரிபா லா எல் ரிபுன லா தல் ரிப் லா தல் ரிபா லா தல் ரிபு லா தல் ரிபி லா தல் ரிபா லா தல் ரிபுன. அப்போ ஃபஅல என்பதற்கு வந்து மூன்றெழுத்து சொல்லுக்கு வந்து எஃப்ஆலு என்று வரும், எஃப்இலு என்று வரும், எஃப்ஊலு என்று வரும். எதுக்கு எப்படி வருதோ அப்படி வச்சுக்கிட்டு லாவை சேர்த்துக்கிறணும். எஃப்ஆலு என்று வந்தால் எஃப்ஆலுன்னு வச்சுக்கிட்டே லாவை சேர்த்துக்கிறணும். எஃப்இலுன்னு வந்தால் எஃப்இலு என்று இருக்கும்போதே லாவை சேர்த்துக்கிறணும். எஃப்உலு என்று வந்தால் அது எஃப்ஊலுல எந்த சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே லாவை சேர்த்துக்கிறணும். அப்போ லா எஃப் அல் லா எஃப் இல் லா எஃப் உல் இந்த மூணுமே வந்து விளக்கல் வினை. எந்தெந்த சொல்லுக்கு எந்த வடிவம் வருமோ அந்தந்த வடிவத்தை எடுத்து என்ன செய்யணும், நசரவுக்கு சொன்னால் லா என் சூர் சொல்லுங்கள், லரபவுக்கு சொன்னால் லா எல் ரிப்புன்னு சொல்லுங்கள், அலிமாவுக்கு சொன்னால் லா அலம்னு சொல்லுங்கள். அதுக்கு வச்சு கண்டுபிடிச்சிக்கிற வேண்டியது. அப்போ மூன்று எழுத்து சொல்லுடைய விஷயத்தை முடிச்சிட்டோம், இவ்வளோதான் விஷயம். சரி, நாலு எழுத்து என்ன செய்கிறது,
4 எழுத்து என்ன அஃபாலன்னு இருக்குது. அஃபாலுக்கு என்ன வருங்காலத்துக்கு போயிடணும். அதாவது ஏவல் வினை எடுக்கிறதா இருந்தாலும் வருங்கால வினை சொல்லு தான் வேணும். விளக்கல் வினை நசரவில் போய் லாவை சேர்த்து விட்டுறக்கூடாது, என்சூரில் தான் சேர்க்கணும். லரபவில் சேர்த்து விட்டுறக்கூடாது, எழுதிரிப்பில் தான் சேர்க்கணும். இப்போ வருங்கால வினையில இருந்து தான் விளக்கல் வினை எடுக்கப்படணும். அப்போ 4 எழுத்துல அஃபாலன்னு இருக்குன்னு வைங்க, அதுக்கு விளக்கல் கேட்டால் அஃபாலோடு நீங்கள் எடுக்கக்கூடாது. அஃபாலோ யுஃபிலுவா நீங்கள் மாற்றணும். அஃபாலோவுக்கு வருங்காலம் என்ன அஃபால என்று இருந்தால் அஃபால யுஃபில் மனப்பாடம் பண்ணியிருக்கீங்கல்ல, அஃபால என்று இருந்தால் யுஃபிலு. இப்போ யுஃபில்னு வந்துருச்சுல, அதில் லாவை சேர்த்தா என்ன ஆயிரும் லா யுஃபிலு அப்படின்னு இருந்தால் வருங்காலம் எதிர்மறை. லா யுஃபில் யுஃபிலூன் இருக்குல்ல, அந்த லூண்டு இருக்கிற அதே வடிவத்தை வச்சுக்கிட்டு லூவை இல்லாக்கி விட்டுற வேண்டியது. அதுக்கு பாருங்க, அதுக்கும் போட்டு வச்சிருக்கிறேன். லா யுஃபில் லா யுஃபில் லா யுஃபிலா லா யுஃபிலூன். முதல் இதில் லா யுஃபில சுக்குன்னு வச்சுவிட்டோம். லா யுஃபோ லானியில் நூன் எடுத்துவிட்டோம். லா யுஃபி லூனாவில் நூனை தூக்கிட்டோம். லா துஃபையில் சுக்குன்னு வச்சுருக்குறோம். லா துஃபைலாவில் நூனை எடுத்து விட்டோம். லா யுஃபைல்னாவில் ஒன்றுமே செய்யலை, அப்படி வச்சுருக்குறோம். மறுபடியும் லா துஃபைல் அதுக்கு சுக்குன்னு வச்சுவிட்டோம். லா துஃபைலா நூனை எடுத்துட்டோம். லா துஃபைலும் நூனை எடுத்துவிட்டோம். லா துஃபை லீனன்னு இருக்கும், நூன் எடுத்துட்டோம். லா துஃபை லானியில் நூன் எடுத்துட்டோம். லா துஃபைல்னு ஒன்றும் செய்யலை. அப்போ இதை எப்படி சொல்லணும்? லா யுஃபில் லா யுஃபிலா லா யுஃபிலு. இந்த வரிசையை பாருங்கள். லா யுஃபில் லா யுஃபிலா லா யுஃபிலு. லா துஃபில் லா துஃபிலா லா யுஃபில்ன. லா துஃபில் லா துஃபிலா லா துஃபிலு. லா துஃபிலி லா துஃபிலா லா துஃபில்ன. இது அஃபாலவுக்கு ஒன்று ஒன்றுக்கு பார்க்கணும்ல. அதாவது ஃபஅல ஃபைல ஃபவுல உடைய வருங்காலத்துக்கு வந்து லாவை சேர்த்து விளக்கல் சொல்லிட்டோம். அடுத்த வடிவம் என்ன? அஃபாலங்கிற வடிவம். அஃபாலவுக்கு என்ன செய்யணும்? யுஃபிலுவா மாற்றுங்க. மாற்றி விட்டு இப்போ தான் அக்கிரம மதித்தான், அப்போ யுக்குரிமும் ஆக்கிருங்க. யுக்குரிமும் ஆக்கிட்டு லா யுக்குரிம் அவன் மதிக்க வேண்டாம். லா யுக்குரிமா அந்த 2 பேர் மதிக்க வேண்டாம். லா யுக்குரிமு அவர்கள் மதிக்க வேண்டாம். லா துக்குரிம் அவள் மதிக்க வேண்டாம். லா துக்குரிமா அந்த 2 பேர் மதிக்க வேண்டாம். லா யுக்குரிம்ன அவர்களது பல பெண்கள் மதிக்க வேண்டாம். இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது மாதிரி வந்து எஃபாலன்னா யுஃபிலுன்னு ஆக்கி லாவை சேர்க்குறப்ப ஏதாவது சேஞ்ச் ஆகுதா? ஒன்றுமே ஆகலை. அந்த வருங்கால வினையை கரெக்டாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்க என்று சொன்னால் அந்த லாவை சேர்க்கணும், பொறுமையில் சுக்கூனை வைக்கணும், நூன் இருந்தால் நூனை எடுத்துடணும், பெண்பால் பன்மையில் நூன் அப்படி இருக்கும். இதுதான் ஃபார்முலா. அதுக்கடுத்து என்ன? ஃபஅல. ஃபஅல என்ற ஒரு விஷயத்துக்கு வருங்காலம் கேட்குறோம். ஃபஅலவுக்கு நேரடியாக நீங்கள் வருங்காலம் சொல்ல முடியுமான்னா முடியாது. வருங்காலமாக யுஃபைலுன்னு ஆக்கணும். அல்லமோவுக்கு விளக்கல் வினை கேட்டால் அல்லமவுல லா வச்சு லா அல்லமன்ற கூடாது. அல்லமை என்பதை என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு வருங்கால வினையாக மாற்றணும். யு அல்லிமு அல்லமவுக்கு வருங்காலம் யு அல்லிமு. யு அல்லிமுன்னு மாற்றிட்டு லாவை சேர்க்கணும். சேர்த்துட்டு யு அல்லிம் லா யு அல்லிம். அது மாதிரி உதாரணம் காட்டியிருக்கோம். லா யு ஃபஇல் லா யு ஃபஇலா லா யு ஃபஇலு லா துஃபஇல் லா துஃபஇலா லா யு ஃபஇல்ன. இது மட்டும் மாறாது. அப்புறமேல் லா துஃபஇல் லா துஃபஇலா லா துஃபஇலு லா துஃபஇலி லா துஃபஇலா லா துஃபஇல்ன. ஃபஅலவுக்கு இதே மாதிரி தான். அஃபாலுக்கு சொன்ன மாதிரி என்னது? ஃபஅலவுக்கும் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து ஃபஅல. ஃபஅலவுக்கு என்ன வருங்கால வினை? யுஃபாயிலு. ஃபஅலவுல இருந்தே விளக்கல் வினை சொல்ல முடியாது. ஃபஅலவுக்கு விளக்கல் வினை கேட்டால் அதனுடைய வருங்காலம் யுஃபாயிலு என்று நம்ம ஆக்கணும். யுஃபாயிலு ஆக்கின பிறகு அதிலிருந்து விளக்கல் வினைக்கு லாவை சேர்க்கணும், கடைசிக்கு சுக்கூன் செய்யணும். நூன் இடத்துல நூனை போக்கணும். அப்போ லா யுஃபாயில் லா யுஃபாயிலா லா யுஃபாயிலு லா துஃபாயில் லா துஃபாயிலா லா யுஃபாயில்ன. அப்புறம் லா துஃபாயில் லா துஃபாயிலா லா துஃபாயிலு லா துஃபாயிலி லா துஃபாயிலா லா துஃபாயில்ன. தண்ணிலைக்கு வராது. இது அஃபால ஃபஅலாச்சா ஃபால வச்சு. அதுக்கடுத்து அஞ்சலத்தில் என்னது? தஃபஅலன்னு வரும். தஃபஅலவுக்கு என்ன விளக்கல் வினைன்னு கேட்டால் தஃபஅலவுலேருந்து சொல்ல முடியாது. தஃபஅலவை வருங்காலமாக ஆக்கணும். எத்தஃபஅலு எத்தஃபஅலுன்னு ஆக்கி கொண்டு அதில் லாவை சேர்க்கணும். லா எத்தஃபஅல் எத்தஃபஅலு என்று இருப்பதில் என்ன செய்யணும்? லா எத்தஃபஅல் லா எத்தஃபஅலா லா எத்தஃபஅலு லா தத்தஃபஅல் லா தத்தஃபஅலா லா எத்தஃபஅல்ன.
மறுபடி லா தத்தஃப அல் லா தத்தஃப அலா லா தத்தஃப அலு லா தத்தஃப அலி லா தத்தஃப அலா லா தத்தஃப அல்ன. இது தன்னிலைக்கு வராது. அப்போ இதில் ஏதாவது என்ன நடந்துட்டு கவனிக்கிறீங்கல்ல, லாவை சேர்க்கறது மட்டும்தானே தவிர எதிர்கால வினையில் வேற ஒரு சேஞ்சு நம்ம பண்ணலை. லாங்கிறத வைக்கிறோம், எல்லா வடிவத்துக்கும் லா தான் வைக்கிறோம். 3 எழுத்தாக இருந்தாலும் சரி, 4 எழுத்தாக இருந்தாலும் சரி, 5 எழுத்தாக இருந்தாலும் சரி, அதனுடைய வருங்கால வினை சொல்லுக்கு முன்னாடி ஒரு லாவை போட்டுக்கிறோம். ஏவல் வினைக்கு ஒன்றுக்கு ஒரு மாதிரி எடுத்தோம்ல, ஏவல் வினைக்கு 3 எழுத்துக்கு ஒரு மாதிரி எடுத்தோம், 4 எழுத்துக்கு ஒரு மாதிரி எடுத்தோம், கடற்கைக்கு ஒரு மாதிரி எடுத்தோம், முன்னிலைக்கு ஒரு மாதிரி எடுத்தோம். அந்த மாதிரி ஏவல் வினையில் ஒரு பலவிதமான கதம்பமான சட்டம் இருந்தது இல்லையா? அப்படி இல்லாமல் விளக்கல் வினையில் அனைத்து வடிவங்களுக்குமே 3ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், 5ஆக இருக்கட்டும், 6ஆக இருக்கட்டும், எல்லா வடிவங்களுக்குமே அதனுடைய வருங்காலத்தில் லாவை சேர்த்துக்கிறேன்னு இது தஃபா அளவில் சேர்த்துட்டோம். அடுத்து தஃபா அலன்னு இருக்குது. தஃபா அளவுக்கு வருங்காலத்தை எத்தஃபா அலுன்னு எடுத்துக்கிறணும். தஃபா அளவுக்கு விளக்கல் வினை சொல்லு அப்படின்னா தஃபா அளவுக்கு விளக்கல் வினை சொல்கிறதா இருந்தால் வருங்காலம் எத்தஃபா அலு. எத்தஃபாவில் எடுத்துக்கிட்டு லா எத்தஃபா அல், லா எத்தஃபா அலா, லா எத்தஃபா அலு, லா தத்தஃபா அல், லா தத்தஃபா அலா, லா எத்தஃபா அல்ன. மறுபடி லா தத்தஃபா அல், லா தத்தஃபா அலா, லா தத்தஃபா அலு, லா தத்தஃபா அலி, லா தத்தஃபா அலா, லா தத்தஃபா அல்ன. இதில் வராது, தன்னிலைக்கு வராது. அது இது மாதிரி செஞ்சிட வேண்டியது. அப்போ அஃபால பார்த்துட்டோம், ஃபால பார்த்துட்டோம், ஃபால பார்த்துட்டோம், தஃபால பார்த்துட்டோம், தஃபால பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்கணும்? இஃப்தால பார்க்கணுமா? இஃப்தால எடுத்துக்கிறோம். இஃப்தாலவுக்கு விளக்கல் வினை என்னன்னு கேட்டால் முதல்ல வருங்காலத்துக்கு ஓடிடணும். எஃப்தைலும் இஃப்தாலவுக்கு விளக்கல் வினையை சொல்கிறாங்க. என்ன செய்யணும்? எஃப்தைலுன்னு ஆக்கிடணும். அதில் லாவை சேர்க்கணும். லா எஃப்தைல், லா எஃப்தைலா, லா எஃப்தைலு, லா தஃப்தைல், லா தஃப்தைலா, லா எஃப்தைல்ன, லா தஃப்தைல், லா தஃப்தைலா, லா தஃப்தைலு, லா தஃப்தைலி, லா தஃப்தைலா, லா தஃப்தைல்ன. இந்த ஒரு சூத்திரத்தின்படி செஞ்சுக்கிற வேண்டியது. பெருசாக ஒன்றும் நம்ம செய்யலை. இஃப்தாலவுக்கு அடுத்து என்ன வசன் படிச்சிருக்கிறோம்? இன்ஃபால. அனைத்தையும் பார்க்கணும், 19ஐயும் பார்க்கணும்ல. இன்ஃபால இருக்குது. இன்ஃபாலவுக்கு விளக்கல் வினை சொல்லுங்கன்னா என் ஃபைலுன்னு ஆக்கிற வேண்டியதுதான். இன்ஃபாலவுக்கு டைரெக்டாக சொல்ல முடியாது. என் ஃபைலு என்று ஆக்கி கொண்டு அதில் என்ன செய்வோம்? லாவை சேர்ப்போம். என் ஃபைலுன்னு வந்துருச்சா, இன்ஃபால என் ஃபைலு, அதுக்கு லாவை சேர்க்கணும். லாவை சேர்த்தா லா என் ஃபைல், அதான் லூன் இல்லைனாயிரும். லா என் ஃபைலா, லா என் ஃபைலு, லா தன் ஃபைல், லா தன் ஃபைலா, லா என் ஃபைல்ன, லா தன் ஃபைல், லா தன் ஃபைலா, லா தன் ஃபைலு, லா தன் ஃபைலி, லா தன் ஃபைலா, லா தன் ஃபைல்ன. அது முன்னிலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு வராது, தன்னிலைக்கு வர அன்ஃபைலு நன்ஃபைலுல விளக்கல் வராது. அப்புறம் இன்ஃபாலுக்கு அடுத்தது இஃப் அல்ல. இஃப் அல்ல வந்துருச்சா. இஃப் அல்லவுக்கு எஃப் அல்லுண்டு வரும். இஃப் அல்லவுக்கு வருங்காலம் என்ன? எஃப் அல்லு. இந்த எஃப் அல்லுண்டு வந்த பிறகு அதில் லாவை சேர்க்கணும். லாவை சேர்த்தால் அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சுக்கூன் செய்ய வேண்டிய ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னால் அதில் 3 விதமாக நம்ம செய்யலாம். ஒருமையில் என்ன செய்யலாம்? உதாரணமாக எமுர்ருன்னு இருக்குது, லா எமுர்ரு அப்படின்னு இருக்குது. இந்த விளக்கல் வினையை சேர்த்திங்கன்னா அது என்ன செய்யணும்? லா எமுர்ர, லா எமுர்ரி, லா எம்ருர். 3 சொல்லலான்னு ஏற்கனவே படிச்சிருக்கோமா? எங்கெல்லாம் இந்த சத்து செஞ்சு வருகிறதோ அந்த சத்து செஞ்ச வினை சொல்ல கடைசிக்கு சுக்கூன் செய்ய வேண்டும் என்ற நிலை வந்தால் எப்போலாம் வரும்? ஏவல் வினைக்கு வரும். உதாரணமாக ஏவல் ஏற்கனவே படித்த ஏவலுக்கு போயிடுவோமே. எம்ருருன்னு இருக்கு. எமுர்ரு அதில் படற்கை ஏவல் சொல்ல வேண்டியிருக்கு. லீ சேர்ப்போம். லீ சேர்த்தா லீ எம்ருர். லீ சேர்க்கும்போது 2வது இலைக்கு சுக்கூன் வந்துருச்சு. சுக்கூன் வந்தால் சத்துக்கு இடம் இல்லை. அதனால் என்ன செய்யணும்? லீ எம்ருர் அப்படி உடைக்கலாம். இல்லை எமுர்ருன்னு தானே இருக்குது, ஏற்கனவே செஞ்சிட்டோம்ல சத்து, அதை அப்படி வச்சுக்கிட்டு லீயை சேர்த்தோம்னு சொன்னால் லீ எமுர்ருன்னு இருக்குல்ல, அந்த ரூவை மட்டும் மாற்றி விட்டுட்டு லீ எமுர்ர, லீ எமுர்ரி, இப்படி 3 விதமான ஒரு சேஞ்சு ஒருமையில் மட்டும் பண்ணலாம். இருமை பன்மையில் பண்ண முடியாது, பண்ண தேவையில்லை. அதை உங்களுக்கு ஏவல் வினையில் விளக்கிட்டதுனால இப்போ ஒரு கவனம் லேசாக சுட்டி காட்டிக்கிறோம். எப்படி வருது? உதாரணமாக இஃப் அல்ல எஃப் அல்லு இருக்குது. அப்போ லா எஃப் அலில், எஃப் அல்லுக்கு விளக்கல் வினை சொல்வதாக இருந்தால் வருங்கால வினை சொன்னால் லா எஃப் அல்லு வருங்கால வினை. விளக்கல் வினை சொன்னால் விளக்கல் வினைக்கு என்ன சட்டம்? அந்த லா வந்ததுனால கடைசிக்கு சுக்கூன் போட வேண்டியிருக்கும்.
கடைசியில் ரெண்டு லாமும் வந்து ஒன்றுக்கு சுக்கூன் வந்தால் சத்து செய்யலுமா? முதல் லாமுக்கு சுக்கூன் வந்தால் சத்து செஞ்சு போடலாம். ரெண்டாவது லல் பல்னு வந்தால் சுக்கூன் செய்ய முடியும்? அது சுக்கூன் செய்ய முடியாது. சுக்கூன் செய்ய முடியாதுங்கும்போது என்ன செய்யணும்? உடைச்சிட வேண்டியதுதான். சத்து செய்ய முடியாது. அப்போ லா எஃப் அல்லூன் இருக்கிறது. அப்போ சத்து சுக்கூன் பண்ணுன்னு சொல்கிறோம். ரெண்டாவது லாமுக்கு சுக்கூன் பண்ணிட்டோம். அப்போ என்ன செய்யணும்? எஃப் அலிலு அசலை வச்சுக்கிட்டு லா எஃப் அலில், இது ஒருமை. இந்த லா எஃப் அலில் என்பதை நம்ம எப்படியும் சொல்லலாம்னு கேட்டால், இந்த எஃப் அல்லுன்னு இருக்குல்ல, இந்த எஃப் அல்லு என்பதில் வந்து உடைக்காம அப்படி வச்சுக்கிட்டு லாவை சேர்த்து லா எஃப் அல்லூன்னு சொல்லிடாம, லூன்னு சொன்னால் வருங்கால வினையாக போயிடும். லா எஃப் அல்ல, லா எஃப் அல்லி, லா எஃப் அல்லூன்னா வருங்கால வினையில் நின்றும். அப்படி வச்சிடாம நம்ம வந்து விளக்கல்ல பார்க்குறோம். விளக்கல் வினை ஆக்குறதா இருந்தால் லா எஃப் அல்லு என்று சொல்லாம அது வந்து வருங்காலம். அப்போ லாங்கிற அந்த விளக்கலுக்குரிய லாவை சேர்த்தீங்கன்னு சொன்னால் லா எஃப் அல்ல, லா எஃப் அல்லி, அல்லது உடைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி லா எஃப் அலில், இது வந்து ஒருமைக்கு மட்டும்தான். அப்புறமேடு சத்து தான் பண்ணி ஆகணும். ஏன் பண்ணி ஆகணும்? ரெண்டாவது இதுக்கு வந்து நூனை போய்க்கிறோம்ல, கடைசிக்கு சுக்கூன் செஞ்சால் தான் நம்ம சத்து செய்ய முடியாத நிலைமை வரும். இருமையில் நம்ம என்ன வேலை செய்வோம்? எஃப் அலானின்னு இருந்தால் நூனை தானே எடுப்போம். நூனை எடுத்தால் இப்போ சுக்கூன் அங்கே வர அந்த எழுத்து உடையாது. அப்போ லா எஃப் அல்லானின்னு இருக்கும். லா எஃப் அல்லு எஃப் அல்லானி என்று இருக்கும். லாவை சேர்த்த உடனே நூனை போக்கிட்டோமா அப்படியே சொல்லலாம். எந்த மாற்றம் செய்ய வேண்டியதில்லை. இது இல்லை, லாவை உடைக்கக்கூடாது. அப்போ ஒருமையில் மட்டும் என்ன செய்வோம்? லா எஃப் அலில், இருமையில் லா எஃப் அல்லா, லா எஃப் அல்லு, மறுபடி ஒருமை வருது லா தஃப் அலில், அங்கே உடைச்சிடுறோம். இங்கேயும் உடைக்காமல் என்ன செய்யலாம்? மூணு விதமாக சொல்லலாம். லா தஃப் அலில் என்றும் சொல்லலாம், லா தஃப் அல்ல என்றும் சொல்லலாம், லா தஃப் அல்லி என்றும் சொல்லிக்கிறலாம். சொல்லிட்டு மற்றபடி இருமைக்கலாம் ஒன்றும் கிடையாது. லா தஃப் அல்லா, லா எஃப் அலில்னா இங்கே கம்பல்சரியாக உடைச்சி தான் ஆகணும். பெண்பால் பன்மை வந்துட்டாலே என்ன செய்யணும்? உடைக்கிறனா சத்து செய்யாமல் என்ன செய்யணும்? லாமர் லில்னு பிரிச்சிட வேண்டியது. அப்போ லா எஃப் அலில்ன, மறுபடி லா தஃப் அலில். அப்போ இந்த மூணுக்குமே நம்ம என்ன செய்யலான்னு கேட்டால், இந்த மூணுலையுமே ஒருமையாக இருக்குல்ல, இந்த மூணுக்குமே லா தஃப் அலில் என்றும் சொல்லலாம், லா எஃப் அலில் என்றும் சொல்லலாம். அப்படி சொல்ல விருப்பம் இல்லை என்று சொன்னால், உடைக்காமல் ஏற்கனவே எப்படி இருந்துச்சு? எஃப் அல்லூன்னு தானே இருந்துச்சு. ஏற்கனவே சத்து பண்ணி விட்டோம்ல. இப்போ லாவை சேர்க்கறதுனால அது ஏதாவது ஒரு சேஞ்சு பண்ணணும், அவ்வளோதானே. லா எஃப் அல்லூன்னு இருக்குதுல்ல, லா எஃப் அல்லன்னு சொல்லிட்டு போங்க. லா தஃப் அல்லன்னு சொல்லுங்க, அல்லது லா எஃப் அல்லின்னு சொல்லுங்க. லா தஃப் அல்லின்னு எல்லாம் ஒன்று தான். அப்போ இந்த ஒருமையுடைய இந்த மூணு சொல்ல எப்படி சொல்லலாம்னு கேட்டால், லா எஃப் அலில், இந்த இடத்துல மூணு சொல்லு, லா எஃப் அலில், லா எஃப் அல்ல, லா எஃப் அல்லி. லா தஃப் அலில் இருக்குல்ல, அதையும் மூணு விதமாக சொல்லுவாங்க. லா தஃப் அலில், லா தஃப் அல்ல, லா தஃப் அல்லி. அது ஒரு அர்த்தம். லா தஃப் அல்ல அதே சொல்லுதான். மற்ற இடத்துலாம் பிரச்சனை இல்லை. லா தஃப் அல்லா, லா எஃப் அலில்னா அதே மாதிரி தான். இங்கே லா தஃப் அல்லி நூன் இருக்கும், நூன் எடுத்துடுறோம். லா தஃப் அல்லி, இங்கேயும் பிரச்சனை வராது. லா தஃப் அல்லா, லா தஃப் அல்லி. இது இஃப் அல்லவுக்கு மட்டும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். ஏவல் வினையிலேயே நினைஞ்சிருக்கிறோம். இந்த இஃப் அல்ல என்கிற உண்மையில் வந்து மூன்று விதமாக வரும். மர்ற இதெல்லாம் எடுத்துக்காட்டி நினைஞ்சிருக்குது. ஏவல் வினை பாடத்தில் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு விளக்கி இருக்குது. அப்போ இஃப் அல்லவுக்கு மட்டும் ஒரு தனிச்சட்டமாச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லி பார்த்துடணும். ஏன்னு கேட்டால் நம்ம விளக்கல் வினைன்னு நீங்களாம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனாலும் கூட ஒன்று ஒன்றையும் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால இஃப் அல்லவுக்கு அடுத்து என்ன வசனம் இருக்கோ அதுக்கு எப்படி வருங்கிறதையும் சொல்லி பார்த்துட்டு நம்ம அடுத்த பாடத்துக்கு போகலாம் நாளைக்கு.